சரி மாணவர்களே, இப்போ நம்ம தேடி இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டாபிக் போன கிளாஸ்ல பார்த்தோம். இப்போ இந்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா 3.2 டெவலப்மெண்ட் ஆஃப் சர்ஃபேஸ்ல 3.2 செகண்ட் டாபிக் என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா பிக் கொஸ்டின்ல வரும். 20 மார்க் கொஸ்டின்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு. போன டாபிக் 3.1 பார்த்தோம் இல்லையா, ரெகுலர் சாலிட்ஸ். அது பாத்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. இது 20 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. இப்போ இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரங்கேட்டட் பிரிசம். ட்ரங்கேட்டட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆங்கிள் தான் கட் பண்றோம். இந்த ஆங்கிள் தான் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா, ஒரு சாலிட் இருக்கு அப்படின்னா அந்த சாலிடை வந்து ஏதாவது சம் ஆங்கிள் கட் பண்ணி எடுத்துட்டு மீதம் உள்ள பாட்டு மட்டும் விரிச்சு பார்த்தா, டெவலப் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ட்ரங்கேட்டட் பிரிசம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, இந்த ஆப்ஜெக்டை வந்து ஏதாவது ஒரு ஆங்கிள் கட் பண்ற இது கட்டிங் பிளான். கட் பண்ணி இந்த மேல உள்ள பார்ட்டை எடுத்துக்கிட்டு கீழே உள்ள இந்த போர்ஷன் மட்டும் விரிச்சு பார்த்தோம்னா அதோடைய டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும், அதோடைய பரப்பு விரிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த டாபிக். இப்போ ஏன் கட் பண்ணதுனால இது என்னன்னு சொல்றோம்னா ட்ரங்கேட்டட் பிரிசம் சொல்றோம். ஓகேவா? இப்போ அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ரெக்டாங்குலர் பிரிசம். இப்போ ரெக்டாங்குலர் பிரிசம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ரெக்டாங்குலர் பிரிசத்தை எப்படி கட் பண்றாங்கன்னு பாருங்க. 330 × 50 mm அண்ட் ஆக்சிஸ் 70 mm உள்ள இந்த ஒரு ஆப்ஜெக்டை கட் பண்றோம். எப்படி கட் பண்றோம்? இட்ஸ் கட் பை a cutting plan perpendicular to VP 45 degree to HP. நாம இந்த செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் பார்த்தோம் இல்லையா, சேம் அதே மாதிரி இருக்கும் கொஸ்டின். அதுக்கு இதுக்கும் டிஃபரெண்டே இருக்காது. எங்க மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு டிராய அப்படின்னு இங்க இருக்கு இல்லையா, டு டிராய செக்ஷன் வியூ, டாப் வியூ, ட்ரூ ஷேப் அப்படின்னு வந்ததுன்னா அது அந்த செக்ஷன் ஆஃப் சாலிட். அதுக்கு பதிலாக இந்த டெவலப்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா இது தேடி வரும். ஓகேவா? அது மட்டும் தான் மாறும். மோஸ்ட்லி வேற வேர்ட்ஸ் எல்லாமே எதுவும் மாற போறதில்ல, சேம் அதே தான். நம்மளை என்ன கேட்கறாங்க, என்ன வரைய சொல்றாங்கிறது மட்டும் தான் மாறும். டு டிராய் செக்ஷன் வியூஸ் அப்படின்னு வந்ததுன்னா அது செக்ஷன் ஆஃப் சாலிட். டு டிராய் டெவலப்மெண்ட் ஆஃப் லேட்டரல் சர்ஃபேஸ் வந்துச்சுன்னா அது தேர்ட் யூனிட் டெவலப்மெண்ட் ஆஃப் சர்ஃபேசஸ். ஓகேவா? இதை எப்படி இந்த சம்மம் வரையறதுன்னு பாருங்க. என்ன ஆப்ஜெக்ட் ரெக்டாங்குலர் பிரிசம். அப்ப கீழ என்ன வரையணும்? ரெக்டாங்குலர் வரையணும். 30 × 50 உள்ள ஒரு ரெக்டாங்குலர் வரையணும். 1 2 3 4. ஓகேவா? பிரிசம் அப்படிங்கறதுல என்ன பண்ணணும்? மேல ரெக்டாங்குலர் பாக்ஸ், ஃப்ரண்ட் வியூல ரெக்டாங்குலர் பாக்ஸ். இங்க என்ன நம்பர் இருக்கு? இந்த பேஸ்ல அடிபாகத்துல என்ன இருக்கும்? 1, 2. மேல் பேஸ்ல என்ன இருக்கும்? 1 dash, 2 dash. அதே மாதிரி கீழ 3, 4, 3 dash, 4 dash. ஓகேவா? இதெல்லாமே நாம ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் வந்து பண்ணிட்டு கூடிய சேம் அதே தான். சரியா? இப்போ அடிஷனலா என்ன கொடுத்துக்கலாம்? இட்ஸ் கட் பை a cutting plan perpendicular to VP 45 degree to HP. அப்போ HP ல ஆங்கிள் கொடுத்தா அதை எங்க வரைவோம்? VP ல வரைவோம். ஓகேவா? இது ஏற்கனவே நம்ம செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் பார்த்தோம். அதேதான். இப்போ HP 45 டிகிரி, இப்போ VP ல வரையணும். எந்த இடத்துல வரையணும்? மிட் பாயிண்ட் ஆஃப் தி ஆக்சிஸ் உடைய மிட் பாயிண்ட். இப்போ இது ஆக்சிஸ் லைன் வரைக்கும். இப்போ இந்த பேஸ்ல இருந்து மிட் பாயிண்ட் எவ்வளவு பாருங்க, 70 ல பாதி 35. இப்போ பேஸ்ல 35 mm எடுத்து ஒரு புள்ளி வச்சு அந்த புள்ளியில ஸ்கேல், டிராஃப்ட் ஸ்கேல் இருக்கு இல்லையா, டிராஃப்ட் ஸ்கேல் 45 டிகிரிக்கு கொடுத்துருக்கோம். 45 டிகிரிக்கு திருப்பி இந்த புள்ளியில வச்சு கட் பண்ணுவோம். ஓகேவா? கட் பண்ணும்போது இதுல என்ன நம்பர் இருக்கு? 1, 2. இதுல என்ன நம்பர் இருக்கு? 3, 4. அடுத்தது டெவலப் பண்ணுவோம். எப்படி டெவலப் பண்றது? பேரலல் லைன் மெத்தட். நான் ரெகுலர் சாலிட்ஸ் டெவலப் பண்ண முடியாது, சேம் அதே மாதிரி பேரலல் லைன் மெத்தட். 10 mm or 20 mm தள்ளி ஃபர்ஸ்ட் லைன் வரைக்கும் இது 1 ன்னு வச்சுக்கணும். இப்போ 1 ல இருந்து 2 ஆரம்பிச்சோம்னா 2, 2 ல இருந்து 3 ஆரம்பிச்சோம்னா 3, 4 ஆரம்பிச்சோம்னா 4, 4 ல இருந்து 1 ஆரம்பிச்சு 1. ஓகேவா? மீதி எல்லாம் அடுத்து எட்ஜஸ் எல்லாம் தெரியும் இல்லையா, அதனால எட்ஜஸ் எல்லாம் வரையணும். எட்ஜஸ் எல்லாம் வரைஞ்சுக்கலாம். ஓகேவா? இது வந்து ரெகுலர் சாலிட்ஸ்க்கு என்ன பண்ணணுமோ சேம் அதே தான். இப்போ இந்த ட்ரங்கேட்டர்ல என்ன பண்றோம் பாருங்க. இப்போ இந்த கட்டிங் பிளான் ஆனது எந்த எட்ஜ்ல எல்லாம் கட் பண்ணிச்சோ அதை மார்க் பண்ணிட்டு
அதுக்கு ஒரு ப்ரொஜெக்ஷன் லைன் வரும். 2H பென்சில்ல லேயர்ஸா ஒரு ப்ரொஜெக்ஷன் வரும். அதே மாதிரி இங்க ஒரு லேயர்ஸா ஒரு ப்ரொஜெக்ஷன் வரும். இப்போ இந்த கட்டிங் பாயிண்ட்ல என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு? 1,2 இருக்கா? அப்போ இங்க 1ஆம் நம்பர் ஒரு புள்ளி, 2ஆம் நம்பர் ஒரு புள்ளி, மறுபடி 1ஆம் நம்பர் இங்க ஒன்று இருக்கா? இங்க ஒரு புள்ளி. இது என்ன இருக்கு? இந்த கட்டிங் பிளஸ் கட் பண்ண எட்ஜஸ்ல என்னென்ன நம்பர் இருக்கு? 1,2 இருக்கு. 1,2 இருக்கா? இந்த 1,2 இங்க எங்க எல்லாம் வருதோ அங்க மார்க் பண்ணுங்க. இங்க 1 2 1 1 அடுத்து இந்த கட்டிங் பாயிண்ட் எந்த எட்ஜஸ் எந்தெந்த பாயிண்ட மீட் பண்ணுது? 3,4 இருக்கா? அப்போ இந்த 3,4 அப்போ 3 ல ஒரு மார்க், 4 ல ஒரு மார்க். வேற ஏதாவது நம்பர் இருக்கா? 3 4 ஒரு இடத்துல வருது. ஓகேவா? இனி இந்த கட் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்கேல் வச்சு டார்க்கா ஜாயின் பண்ணனும். அதுதான் நமக்கு இது மட்டும் டார்க்கா இருக்கு. ஓகேவா? மற்ற இந்த ஏரியா ஃபுல்லா லேசர் இந்த லேட்டரல் சர்ஃபேஸ் சொல்றதுலயே அதுக்கு மட்டும் டார்க் இருக்கு. உள்ள வர எட்ஜஸ் எல்லாம் டார்க் பண்ணி காட்டுறோம். ஓகே, இதுதான் இந்த ரெக்டாங்குலர் பிரிசம் ட்ரங்கேட்டட் ரெக்டாங்குலர் பிரிசத்தினுடைய டெவலப்மெண்ட். இதுதான் வெரி சிம்பிள், ஈஸி தான். ஓகே, இனி ஒவ்வொரு ஆப்ஜெக்டும் சேம் இதே கான்செப்ட் தான் போகும். ரெக்டாங்குலர் பிரிசமா இருக்கட்டும், பென்டகன் பிரிசம் ஆர் ஹெக்ஸாகனல் பிரிசம் அண்ட் சிலிண்ட்ரிக்கல் ஆப்ஜெக்டா சொல்றோம் இல்லையா, சிலிண்டர், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரங்கேட்டட்ல வரும். சேம் எல்லாம் இதே கான்செப்ட்ல தான் போகும். ஹெக்ஸாகனல் பார்த்துட்டு ஒரு சிலிண்டர் பார்த்துட்டு அடுத்தது கோனுக்குள்ள பிரமிடுக்குள்ள போயிடலாம். ஹெக்ஸாகனல் பார்க்கலாம். ஓகேவா? பென்டகன் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஹெக்ஸாகனல் பிரிசம் சைடு 35 mm வச்சுக்கலாம். And axis height 70 mm வச்சுனா it's cut by a cutting plan perpendicular to VP and some angle 40-45 degree some angle கொடுத்துருவோம் 2 HP at the midpoint of the axis. midpoint கொடுக்கலாம் அல்லது from the base 30 mm அல்லது from the top 30 mm some ஏதாவது ஒரு பொசிஷன் கொடுத்துருவோம். அது எந்த இடமோ அந்த இடத்துல வச்சு கட்டிங் பிளான் கட் பண்ணணும். கட் பண்ணதுக்கு அப்புறம் to draw a development of a lateral surface of the object, lateral surface of the solid அல்லது lateral surface of the object இது ஒண்ணா கொடுக்கணும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கிறதால என்ன பண்ணுறீங்க? எக்ஸாம்பிள் நம்பர் கொடுக்கலாம். 1 2 3 4 5 6 ஓகேவா? அடுத்து என்ன வரையணும்? ஆக்சிஸ் லைன் வரையணும். மையப்புள்ளி கண்டுபிடிச்சு ஏன்னா கட் பண்ணணும் இல்லையா, அதனால ஆக்சிஸ் லைன் வரையணும். ஆக்சிஸ் லைனாவே இந்த மாதிரி இருக்கும். ஒரு பெரிய கோடு ஒரு சின்ன கோடு இந்த மாதிரி வரைக்கணும்னாலும் அதுக்கு பேரு ஆக்சிஸ் லைன். இப்போ எந்த இடத்துல கட் பண்ணணும்? மிட் பாயிண்ட் ஆஃப் த ஆக்சிஸ் 45 டிகிரி. அப்போ இந்த ஆக்சிஸ் டைப் எவ்வளவோ அதில் பாதியில் மையப்புள்ளி ஒன்று குறிச்சு அதில் வச்சு ஒரு 45 டிகிரிக்கு கட் பண்ணணும். ஓகேவா? 45 டிகிரிக்கு கட் பண்ணணும். கட் பண்ணிட்டு இது கட் பண்ண பாயிண்ட்ஸ் நம்ம இதுல 1 இதுல 2,6 இதுல 3,5 இதுல என்ன இருக்கு 4. ஓகேவா? இந்த லைன்ல என்ன இருக்கு 1ஆம் நம்பர், இந்த லைன்ல 2,6 இந்த லைன்ல 3,5 இந்த லைன்ல 4. அடுத்து நம்ம தள்ளி ஃபர்ஸ்ட் கோடு வந்து 1ஆம் நம்பர் 1ல இருந்து 2 காம்பஸ் நடந்து 2 அதே அளவு தான் 1 அதே அளவு மாத்தாம 3 4 5 6 அண்ட் 1 லாஸ்ட்ல 1 வரீங்க. 1ல ஸ்டார்ட் பண்ணி 1ல முடிக்கணும். 6 ஃபேஸ் வரும். ஹெக்ஸாகனல்னால எத்தனை ஃபேஸ் வரும்? 6 ஃபேஸ் வரும். ஓகேவா?
அடுத்து என்னது கட்டிங் பாயிண்ட் எல்லாம் ப்ரொஜெக்ஷன் பண்ணணும். இதெல்லாம் 2H பென்சில் லேசா தான் இருக்கும். இப்போ இந்த கட்டிங் பாயிண்ட் என்ன நம்பர் இருக்கு 1. இந்த லைன் 1 ஒரு மார்க், இங்க 1 ஒரு மார்க். அடுத்து இதுல என்ன நம்பர் இருக்கு 2 6 ரெண்டுமே இருக்கு. அப்போ 2 ல 1 6 ல 1. அடுத்து இதுல என்ன இருக்கு 3 5 3 and 5. அடுத்து இதுல என்ன இருக்கு 4. ஓகேவா? இது எல்லாத்தையும் ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணணும். உள்ள வர எட்ஜஸ் எல்லாத்தையும் டார்க் பண்ணி பாருங்க. ஓகேவா? இதுதான் ஆன்சர். இது வந்து ஹெக்ஸாகனல் பிரிசத்துடைய ட்ரங்கேட்டட் ஹெக்ஸாகனல் பிரிசத்துடைய டெவலப்மென்ட். ஓகேவா? சேம் இதே ப்ரொசீஜர் தான். ஓகேவா? சைஸ் மட்டும் தான் மாறும், மற்றபடி ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே இதே தான். ஏன்னா பின்னாடி வரக்கூடிய ஷாப்பிங்ல பார்த்தீங்கன்னா இந்த சிலிண்டர் டெவலப்மெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் ஸ்பெஷல் ஆப்ஜெக்டுடைய டெவலப்மெண்ட்லாம் வரைய முடியும். அதனால இது ஒரு நடத்தி காட்டிடுறேன் பார்த்துக்கோங்க. இப்போ சிலிண்டர் என்ன கொடுத்துருக்கான், சிலிண்டர் ஆஃப் டயா ஒரு 50 mm கொடுத்துருக்காங்க. சிலிண்டருடைய டயாமீட்டர் 50, ஆக்சிஸ் ஹைட் 70, இட்ஸ் கட் பை கட்டிங் பிளான். அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சேம் அதே தான். சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் மட்டும் இருக்கும், மற்றபடி அளவு தான் மாறும், தவிர ப்ரொசீஜர் எல்லாம் சேம் அதே கான்செப்ட் தான். ஓகேவா? கொடுத்திருக்கக்கூடிய டயாமீட்டருக்கு ஒரு வட்டம், டயாமீட்டர்ல பாதி எடுத்து ரேடியஸ் எடுத்து வட்டம் வரையணும். முழு அளவு அப்படியே இருக்கு வரைஞ்சிருக்கிறது தப்பு. டயாமீட்டர் கொடுத்தானாவே அதுல பாதி அளவு எடுத்து 50 கொடுத்தா 25 mm எடுத்தா வட்டம் போடணும். ஓகேவா? சிலிண்டருடைய ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூ வந்துருச்சு. அடுத்து இதோட கட்டிங் பிளான் வரையணும். 45 டிகிரி அட் மிட் பாயிண்ட் ஆஃப் ஆக்சிஸ் இருக்கு. மிட் பாயிண்ட குறிச்சுக்கோ. குறிச்சிட்டு அந்த பாயிண்ட்ல டெம்ப்ளேட் வச்சு 45 டிகிரிக்கு ஒரு கோடு வரையணும். இதுதான் கட்டிங் பிளான், செக்ஷன் பிளான் ஆர் கட்டிங் பிளான். இப்போ இதுல வரக்கூடிய லைன்ஸ் பாயிண்ட் எல்லாம் மார்க் பண்ணணும். இந்த லைன் வரக்கூடிய பாயிண்ட் என்ன 1, இந்த லைன் வரக்கூடிய பாயிண்ட் 2, 8, இதுல 3, 7, இதுல 4, 6, இதுல 5. ஓகேவா? அடுத்து இதனுடைய parallel லைன் வந்து 10 mm தள்ளி ஃபர்ஸ்ட் லைன் வந்தீங்கன்னா இது 1 நம்பர். சிலிண்ட்ரிக்கல் ஆப்ஜெக்ட்னாவே என்ன சொல்லியிருக்கிறேன், கோனா இருந்துச்சுன்னா கோனுக்கு வந்து R/L × 360 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சிலிண்டருக்கு வந்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், πd 3.14 into diameter எவ்வளவு 5. mm வருது. ஓகேவா? 3.14 into diameter 50 போட்டோம்னா எவ்வளவு லென்த் வருது 157. அப்ப இது 1ல இருந்து 157 எங்க வருதோ வெச்சு மார்க் பண்ணி வந்து போடுங்க. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணணும் அப்படினாக்க நீ 8 பார்ட்டா பிரிக்கணும். ஓகேவா? நீ 12 பார்ட்டா இந்த 12ஆ பிரிச்சிருந்தீனா இங்க 12ஆ பிரிக்கணும், இங்க 8ஆ பிரிச்சிருந்தீனா இங்க 8ஆ பிரிக்கணும். நீ இந்த லைனை வந்து 8ஆ டிவைட் பண்றதுக்கு என்ன ஃபார்முலா ப்ரொசீஜர் இருக்குன்னு போன ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம பார்த்துக்கிறோம். ஒரு லைனை எப்படி டிவைடிங் பண்றது, நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ் எப்படி டிவைட் பண்றதுன்னு படிச்சிருக்கிறோம். அந்த யூஸ் பண்ணி இதை வந்து 8 பார்ட்டா பிரிக்கணும். அப்படி இல்லைன்னா இதுல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அளவு, அந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அளவை வந்து 8 பார்ட்டா பிரிச்சுக்கணும்.
ஒன்றில் ஸ்டார்ட் பண்ணி ஒன்றில் முடியும். 1 2 3 4 5 6 7 8 லாஸ்ட்டாக வரும். அடுத்தது இது எல்லாமே 2H பென்சிலில் லேசாக போகும். ஏன்னா இந்த சிலிண்டர்கள் ஆகக்கூடிய எட்ஜஸ் எதுவுமே தெரியாது. அதனால என்ன பண்ணணும், 2H பென்சிலில் ரொம்ப தீன் லைனாக நம்முடைய ரெஃபரன்ஸ்க்காக மட்டுமே இந்த லைன் போடணும். நம்முடைய ரெஃபரன்ஸ்க்காக மட்டும் இந்த லைன் போடணும், வெளியே தெரியக்கூடாது. அடுத்து இந்த லைன் பார்த்தா இதுவும் 2H லேசாக தான் இருக்கும். ஓகேவா? அடுத்தது இப்போ இந்த கட்டிங் பாயிண்ட்ல என்ன நம்பர் இருக்கு? 1 இருக்கா? இப்போ இந்த கோட்ல 1ஆம் நம்பர் ஒரு மார்க்கு, இந்த 1ஆம் நம்பர் ஒரு மார்க். அடுத்து இந்த கட்டிங் பாயிண்ட்ல என்ன நம்பர் இருக்கு? 2,8. அப்போ 2 ஒரு மார்க்கு, 8 ஒரு மார்க். அடுத்து இதுல என்ன இருக்கு? 3,7. 3 7. இதுல என்ன இருக்கு? 4,6. 4 6. அடுத்து இதுல 5. ஓகேவா? இது எல்லாத்தையுமே இங்க என்ன பண்ணணும், அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணணும். இங்க என்ன பண்ணணும், ஃப்ரீ ஹேண்ட்ல தான் ஜாயின் பண்ணணும். ஏன்னா சிலிண்ட்ரிக்கல் ஆப்ஜெக்ட் அப்படின்றதுனால வளைவு தெளிவாக தான் இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணணும், ஃப்ரீ ஹேண்ட்ல தான் ஜாயின் பண்ணணும். ஃப்ரீ ஹேண்ட்ல ஜாயின் பண்ணிட்டு உள்ள வரக்கூடிய இந்த லைன்ஸ் எதுவும் தெரியக்கூடாது. எட்ஜஸ் எதுவுமே உள்ள இருக்கக்கூடிய எட்ஜஸ் எதுவுமே தெரியக்கூடாது. ஓகேவா? இதுதான் வந்து இந்த ட்ரங்கேட்டட் சிலிண்டர்னுடைய டெவலப்மெண்ட். ஓகேவா? இந்த எல்போ டீ பைப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. இந்த ட்ரங்கேட்டட் சிலிண்டர் பேஸ் பண்ணி தான் எல்போ டீ பைப்பு இதெல்லாமே இருக்கு. சரியா? இப்போ நம்ம ட்ரங்கேட்டட் பிரிசம் பார்த்துட்டோம். அடுத்தது வந்து பிரமிடு பார்ப்போம். பிரமிடு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரஸ்டம் ஆஃப் பிரமிட் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரங்கேட்டட் பிரிசம் அப்படின்னா இப்படி ஏங்கலா கட் பண்றது, இன்னும் இப்படி ஏங்கல, இப்படி ஏங்கல, ஏதாவது சம் ஏங்கலா கட் பண்றது. அதுவே ஃப்ரஸ்டம் ஆஃப் பிரமிட் அப்படின்னா என்ன பண்றதுன்னா இப்படி ஸ்ட்ரைட்டா கட் பண்றது. ஓகேவா? ஏங்கலா இல்லாம இப்படி ஸ்ட்ரைட்டா கட் பண்றது. VP பர்பெண்டிகுலரா. ஓகேவா? HP பேரலாவும் VP பர்பெண்டிகுலராவும் இந்த மாதிரி கட் பண்ணணும்னா கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா எப்படி இருக்கும்? இல்லையா? இதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா இது ஓப்பன். ஓகேவா? இந்த ஆப்ஜெக்ட் இந்த பிரமிடை கட் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிட்டு எடுத்தோம்னா என்ன இருக்கும்? இந்த பார்ட் மட்டும் தான் இருக்கும், இந்த லேட்டரல் சர்ஃபேஸ். இந்த லேட்டரல் சர்ஃபேஸ் மட்டும் விரிச்சு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஃப்ரஸ்டம் ஆஃப் பிரமிட் அப்படின்னு சொல்றோம். இந்த ஃப்ரஸ்டம் ஆஃப் பிரமிட்ல இப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஆப்ஜெக்ட் பார்க்கலாம்? ஒரு ரெக்டாங்குலர் பிரமிட் பார்த்தோமா? ரெக்டாங்குலர் பிரமிட் of sides 20 into 40. Frustum height ஒரு 30 mm. To draw a development அவ்வளவுதான். இது எப்படி வரையறதுன்னு பாருங்க. இது ரேடியல் லைன் மெத்தட் தான். பிரமிட்னாவே என்ன யூஸ் பண்ணுவோம், என்ன மெத்தட் யூஸ் பண்ண போறோம்? பிரமிட்னாவே ரேடியல் லைன் டெவலப்மெண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். 30 into 50, இது 30, இது 50. 1 2 3 4 சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிச்சு ஜாயின் பண்ணி O கண்டுபிடிச்சிடணும். இந்த O பாயிண்ட்டை நேரா மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணிடுங்க. அடுத்து அவர் என்ன கொடுத்துருக்கான்? ஃப்ரஸ்டம் ஹைட் கொடுத்துருக்கான். ஃப்ரஸ்டம்னாவே நான் என்ன சொல்லிக்கிறேன், இதுதான் ஃப்ரஸ்டம். இந்த ஹைட் இருக்கு இல்லையா, இதுதான் ஃப்ரஸ்டம், கட் பண்ணக்கூடிய ஏரியா. அப்போ இந்த லைன் நேரா மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கீங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இங்க இருந்து 30 mm கட்டி
அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணலாம், இதே வந்து ஓ கிடைச்சது. இப்போ இந்த பிரஸ்கம் ஹைட் எவ்வளவு? 30 mm. அடுத்து இந்த கட் பண்ணக்கூடிய புள்ளியை நேரா கீழே பொசிஷன் பண்ணீங்கன்னா இங்க ஒரு பாயிண்ட் கிடைக்கும், இங்க ஒரு பாயிண்ட் கிடைக்கும். இந்த கட் பண்ண புள்ளியை நேரா பொசிஷன் பண்ணீங்கன்னா இந்த ஒரு புள்ளி கிடைக்கும். இதுக்குள்ள ஒரு சின்ன ரெக்டாங்கிள் வரும். இந்த மாதிரி பிரஸ்கமா கட் பண்ணி எடுத்துட்டு மேல இருந்து பார்த்தோம்னா அதோட டாப் வியூ எப்படி இருக்கும்? இந்த சின்ன ரெக்டாங்கிள் பாக்ஸ் தெரியும். அதுதான் மீனிங். ஓகே, அந்த பெரிய ரெக்டாங்கிள்குள்ள ஒரு சின்ன ரெக்டாங்கிள் தெரியும். இந்த போர்ஷனை இந்த பிரஸ்கமா கட் பண்ணி வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேல இருந்து பார்த்தா அதோட டாப் இந்த ஏரியா எப்படி தெரியும்? அந்த ஏரியா ஒரு சின்ன ரெக்டாங்கிள் பாக்ஸா தெரியும். அதுதான் இது. சரி, இப்போ இதுக்கு ரேடியல் லைன் மெத்தட்ல டெவலப் பண்றோம். சேம் அதேதான். இந்த ஸ்லாண்டிங் லென்த் நாம அளந்துக்கிறோம். ஏற்கனவே ரெகுலர் சாலிட்ஸ்ல பார்த்ததே சேம் அதே மாதிரி தான். இந்த ஸ்லாண்டிங் லென்த் அளந்துட்டு இதை வச்சு இப்படி ரேடியல் லைன் அடிச்சுக்கிறோம். அடிச்சுக்கிறது பண்றோம். இது 1 1லிருந்து 2 அளந்தோம்னா 2 2லிருந்து 3 அளந்தோம்னா 3 3லிருந்து 4 அளந்தோம்னா 4 மணி 4லிருந்து 1 அளந்தோம்னா 1. இதையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த எட்ஜஸ் எல்லாம் வரையணும். பண்ணிட்டு ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு நடுவில் வரக்கூடிய இந்த எட்ஜையும் ஜாயின் பண்ணிக்கணுமா? அடுத்து இந்த ஓல இருந்து இந்த பாயிண்ட் அளந்துக்கணும். ஓல இருந்து இந்த பாயிண்ட் அளந்துக்கணும். அளந்துட்டு இந்த ஓல வச்சு எல்லா லைன்ஸும் ஒரு ஆர்க் அடிக்கணும். ஏன்னா இந்த அளவு எல்லாமே சேம் ஒரே அளவு இருக்கும் போகுது. அதனால என்ன பண்றோம், இந்த காம்பஸ் அளந்துக்கிறோம். அளந்துட்டு ஒவ்வொரு லைனை வச்சு ஒவ்வொரு ஆர்க் அடிச்சு இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு இதுதான் பிரஸ்கம். இது நீக்கப்பட்ட பகுதி. ஓகேவா? நீக்கப்பட்ட பகுதி நீக்கினதுக்கு அப்புறம் இதை மட்டும் பிரிச்சு பார்த்தோம்னா எப்படி இருக்கும்? இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த ஆப்ஜெக்ட். ஓகேவா? இது வந்து பிரஸ்கம் ஆஃப் இந்த எட்ஜஸ் எல்லாமே டார்க்கா தெரியும். ஏன்னா கட் பண்ணதுக்கு அப்புறம் பிரிச்சு பார்த்தோம்னா இந்த எட்ஜஸ் எல்லாமே ஒவ்வொரு லைனும் தெரியும். அதனால அதையும் டார்க்கா வரைஞ்சுக்கலாம். பென்டகன் பார்ப்போம். Pentagonal pyramid of sides. Axis height. Axis height 65 mm. Frustum height. To draw a development of a lateral surface. That's the question. Whenever you know pentagon pyramid, again whenever you know pentagon. One, 2, 3, 4, and 5. சரியா? 1 2 3 4 5 கொடுத்துட்டு சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிச்சு கார்னர்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பென்டகன் ஆனது ஒன் ஆஃப் இட்ஸ் சைட் பேரலல் அப்படின்னா மட்டும்தான் இப்படி இருக்கும். சப்போஸ் நம்மளே குரூப்ல வந்து நடுவில் லைன் கொடுக்குறாங்க, ஒன் ஆஃப் இட்ஸ் சைட் பர்பெண்டிகுலர் அந்த மாதிரி கொடுத்ததுனால வந்து பேஸ் எட்ஜஸ் ஆன் த கார்னர் ஆன் த பேஸ் கார்னர் ஆன் த பேஸ் அப்படின்னா இந்த கார்னர் இருக்குமா என்னது பென்டகன் திருப்பி வரையும். அதாவது ஒன் ஆஃப் இட்ஸ் சைட் பர்பெண்டிகுலர் அப்படின்னா இந்த பென்டகன் இப்படி வரையும். அதெல்லாம் நீ அந்த கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும். எல்லா பென்டகனும் ஒரே மாதிரி இருக்காது. கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி பென்டகனை திருப்பி வரையும். பேஸ் எப்படி இருக்கும், இப்படி இருக்கிற பென்டகன் எப்படி திருப்பி வரைகிறது இருக்கும். இல்லையா இப்படி இந்த மாதிரி தலைகளாக வரையக்கூடிய பென்டகன் வரலாம். இந்த 3 டைப்ல எந்த பென்டகன் வேணாலும் வரையலாம். அது கொஸ்டின் நீ படிச்சு பார்த்துக்கணும். கொஸ்டின்ல தெளிவாக படிச்சு பார்த்துக்கணும். ஒன் ஆஃப் இட் சைட் பர்பெண்டிகுலர் அப்படின்னா இப்படி இருக்கிற பென்டகன் இப்படி திருப்பி வரையலாம். அல்லது கார்னர் ஆஃப் த பேஸ் ஸ்டாண்டிங் ஆன் இட்ஸ் கார்னர் ஆஃப் த பேஸ். கார்னர் இருந்துச்சுன்னா அப்போ பென்டகன் தலையில இருக்கு அந்த மாதிரி வரும். நீ அதுக்கு தகுந்த மாதிரி கொஸ்டின் படிச்சுக்கிட்டு
அதுக்கப்புறம் பென்டகனை எப்படி வரைகிறது, நேராக வரைகிறதா, திருப்பி வரைகிறதா, அல்லது தலைகீழா வரைகிறதாங்கிறத நீ கொஸ்டின் பார்க்கணும். அடுத்து ஆக்சிஸ் ஹைட் என்னவோ அந்த ஹைட்டுக்கு வரைகிறது ஓ பாயிண்ட் கூட இதை பண்ணிக்கோங்க. அடுத்து பிரஸ்டம் ஹைட் எவ்வளவு தான் 30 கல்வி ஒரு புள்ளி வச்சு ஒரு கட்டிங் தான் கட்டிங் வரைஞ்சிட்டு இந்த கட் பண்ண புள்ளி நேரா கீழே கொண்டு வந்தீங்கன்னா இங்க ஒரு பாயிண்ட் கிடைக்குதா. அடுத்து இந்த நேரா கொண்டு வந்தீங்கன்னா இங்க ஒரு பாயிண்ட் கிடைக்குதா. இந்த பாயிண்ட் எதோட லைனு, இந்த 2ஆம் நம்பரோட லைன். இங்க கட் பண்ணிச்சு அந்த புள்ளி. இந்த பாயிண்ட் எதோட லைனு, இந்த 1ஆம் நம்பரோட லைனு. இது நேரா வந்து கட் பண்ணிச்சு. இது 3 அப்புறம் பார்ப்போம். இந்த 4 இந்த நேரா கொண்டு வந்தீங்கன்னா இது 5ஆவது, இங்க 5ஆவது. அடுத்து இது நேரா கொண்டு வந்தீங்கன்னா 4. அடுத்து இந்த 3க்கு என்ன பண்ணணும், இது நேரா கீழே கொண்டு வந்துட்டு இதை வச்சு காம்பஸ் வச்சு என்ன ஹைட் இருக்கோ சரி இதுல இருந்து என்ன அளவு இருக்கு அந்த காம்பஸ் அளந்துட்டு இந்த சென்டர் பாயிண்ட் ஓட வச்சு கழிச்சுன்னா இந்த புள்ளிகள் இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணீங்கன்னா இங்க ஒரு பென்டகன். நம்ம இந்த செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் வரைஞ்சோம்லையா, சேம் அதே கான்செப்ட். ஓகேவா? இது என்ன மீனிங்னா ஏற்கனவே அது காட்டணும் இல்லையா, அப்படிதான். இந்த பிரஸ்டம் இதோட கட் பண்ண இல்லையா, கட் பண்ணி எடுத்துட்டு மீதமுள்ள பார்ட் இந்த பார்ட்டை மட்டும் கீழே இருக்கக்கூடிய இந்த பார்ட்டை மட்டும் மேல இருந்து பார்த்தா அதனுடைய டாப் வியூ எப்படி தெரியுது அப்படிங்கிறத இந்த கொஸ்டின். ஓகே, வந்து கன்ஃபியூஸ் ஆகிருந்தா வெரி சிம்பிளான விஷயம் தான். சரி, அடுத்து இந்த ஸ்லாண்டிங் லென்த் காம்பஸ் நடந்துடும். அளந்துட்டு இதை வச்சு இந்த ஸ்லாண்டிங் லென்த் என்ன வருதோ நேரம் காம்பஸ் நடந்துடும். அளந்துட்டு வச்சு ஆர்க் வச்சுக்கணும். அடுத்து இந்த 1லேருந்து 2 இந்த காம்பஸ் அளந்துட்டு இது 1 வச்சுக்கோ 2 அதே அளவுக்கு 3 தான் போடுவோம். 3 4 5 அண்ட் லாஸ்டா 1 இந்த பாயிண்ட் ஓ இதையும் பிளான் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த எட்ஜஸ் எல்லாத்தையும் வரைஞ்சிடும். அடுத்து என்ன பண்ணலாம், இந்த ஓல இருந்து இந்த புள்ளி அளந்துக்கிறீங்க, காம்பஸ் அளந்துட்டு இங்க மார்க் பண்றேன். அடுத்து இந்த அளவு அளந்துக்கிறேன். இப்படி ஒவ்வொரு அளவையும் அளந்து மார்க் பண்ணீங்கன்னா பண்ணி ஜாயின் பண்ணிக்கணும். பண்ணிட்டு இந்த எட்ஜஸ் மட்டும் டார்க் பண்ணிக்கணும். அடுத்து இந்த எட்ஜஸ் ஒவ்வொன்றையும் ஜாயின் பண்ணணும். ஓகேவா? இதுதான் வந்து பென்டகன், சிஸ்டம் ஆஃப் பென்டகன் பிரமிட். கோனுடைய டயாமீட்டர் 40 mm. ஆக்சிஸ் ஹைட் ஒரு 70 mm. ஆக்சிஸ் ஹைட் ஒரு 70 mm. பிரஸ்டம் ஹைட் ஒரு 30 mm. To draw a frustum of a cone. The frustum of a cone எங்க நமக்கு அப்ளை ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேம்ப் ஷேட் இருக்கு இல்லையா, லேம்ப் ஷேட்ங்கிறது நம்ம அந்த பல்ப் போறதுக்கு முன்னாடி ஒரு கால் மாதிரி வரும் இல்லையா, இந்த மாதிரி பார்த்துருப்போம். லேம்ப் ஷேட் அப்படிங்கிறது இப்பெல்லாம் அது இல்லை, கிடைக்கிறதுல நம்ம முன்னாடி இருக்கு. இந்த லேம்ப் ஷேட்ல இந்த பல்ப் வரும். இந்த லேம்ப் ஷேட் தயாரிக்கிறதுக்கு யூஸ் ஆனது பார்த்தீங்கன்னா இந்த பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா கோனுடைய பிரஸ்டம் ஆஃப் கோன் பிரின்சிபல் தான். ஓகேவா? கீழே சர்க்கிள் வரைஞ்சாச்சு. மேல என்ன வரையணும், ட்ரையாங்கிள் வரையணும். ஆக்சிஸ் ஹைட் என்னவோ 7 mm ஹைட்டுக்கு ட்ரையாங்கிள் வரைஞ்சாச்சு. மேலே பாயிண்ட் ஓ பாயிண்ட் அபெக்ஸ் பாயிண்ட். அடுத்தது பிரஸ்டம் ஹைட் எவ்வளோ இருக்கிறது 30 mm. பேஸ்ல இருந்து 30 mm தள்ளி கட் பண்ணிக்கணும்.
ஓகேவா? நம்பர் 1 2 3 4 5 6 7 8. இந்த பாருங்க ஒண்ணா நம்பர், இதுல 2 8 3 7 4 6 5. சரியா? இந்த பிரச்சனை கையில கரெக்டா நோட் பண்ணிக்கணும். 30 இந்த கைக்கு 70 வட்டத்துடைய டயாமீட்டர் 40. ஓகேவா? இப்போ இங்க என்ன பண்ணணும், இங்க ரேடியல் லைன் மெத்தட்ல என்ன யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா r/l into 360. r ங்கிறது எவ்வளவு? ரேடியஸ் எவ்வளவு? 20. 40 பாதி 20. லென்த்ங்கிறது என்ன? இந்த ஸ்லாண்டிங் லென்த். ஸ்லாண்டிங் லென்த் எவ்வளவா இருக்கும்? இப்போ இது 70 வருதுன்னா இந்த ஹைட் 70 வருது. இப்போ 73 or 74 mm வரும். நீ அளந்து பாரு எவ்வளவு வருது பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போகும். 73 into 360 போட்டீங்கன்னாக்கா சம்திங் 110க்குள்ள வரும். ஓகே, 108 டிகிரி வருது. 108 டிகிரி வருதுன்னா இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஸ்லாண்டிங் லென்த் காம்பஸ் அளந்துக்கிறோம். அப்படியே இது கொண்டு வந்து லைன் வரைஞ்சிக்கிறோம். இந்த லென்த் என்னவோ இந்த லைன் அப்படியே வரைஞ்சிக்கிறோம். வரைஞ்சிட்டு இது காம்பஸ் வச்சு ஒரு ஆர்க் அடிச்சுக்கிறோம். ஆர்க் அடிச்சுட்டு இங்கே என்ன தீட்டா எவ்வளோ வருது? 108 டிகிரி. அப்போ டெம்ப்ளேட்டை தூக்கி இந்த போர்ட்டில் வைக்கிறோம். இந்த லைனில் வச்சுட்டு இந்த 0லேருந்து எண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா 108 டிகிரி எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணி போதும். என்னன்னு பார்த்தீங்கன்னா 108 டிகிரி. சரி, அடுத்து என்ன பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஓல இருந்து இந்த கட்டிங் பாயிண்ட் லென்த் இருக்கு இல்லையா, ஓல இருந்து இந்த கட்டிங் பாயிண்ட் லென்த் காம்பஸ் நடந்துக்கிறீங்க. அப்படியே உதவி இந்த ஓல வச்சு இப்படி ஒரு ஆர்க் அடிக்கணும். வேற ஒன்றும் கிடையாது, வெரி சிம்பிள். இந்த ஓல இருந்து இந்த கட்டிங் பாயிண்ட் இப்படி இந்த லென்த் காம்பஸ் நடந்தது அப்படியே கொண்டு வந்து இந்த ஓல வச்சு இப்படி ஆர்க் அடிச்சு கட் பண்ணிடுறோம். கட் பண்ணிட்டு இதை மட்டும் டார்க் பண்ணி காட்டணும். இதை மட்டும் டார்க் பண்ணி காட்டணும். இதுதான் இந்த கோனுடைய பிரஸ்டம் ஆஃப் கோனுடைய டெவலப்மெண்ட். ஓகேவா? இந்த ஏரியாவை எடுத்துட்டு மீதம் உள்ளதை மட்டும் விரிச்சு பார்த்தோம்னா இந்த ஏரியாவுக்கு மேல உள்ள இந்த ஏரியா வெளியே எடுத்துறோம். எடுத்துட்டு இந்த மீத அடியில் இருக்கக்கூடிய இந்த போர்ஷன் மட்டும் விரிச்சு பார்த்தோம்னா அது என்ன ஷேப்ல இருக்குமோ இந்த ஷேப். ஓகேதா? பிரஸ்டம் ஆஃப் கோன். ஓகேவா? அப்போ நம்ம 3.2 அப்படிங்கிற இந்த டாபிக் முடிச்சிட்டோம். டெவலப்மெண்ட் ஆஃப் சர்ஃபேசஸ்ல லாஸ்ட் ஒரு சின்ன டாபிக் தான் இருக்குது இந்த யூனிட்ல. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆப்ஜெக்ட் ஒரு 5 ஆப்ஜெக்ட் இருக்கு. இந்த ஸ்பெஷல் ஆப்ஜெக்ட் 5 ஆப்ஜெக்டும் எப்படி டெவலப் பண்ணுறதுங்கிறத அடுத்த கிளாஸில் பார்ப்போம். அதோட தேர்ட் யூனிட் ஓவர். இப்போ இதை நல்லா ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிக்க. இது பிக் கொஸ்டினில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.